ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஜின் BLFF ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். மூவி நேம் ஸ்கூல் ட்ராமா த ரியல் லவ். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு யூனிவர்சிட்டியில் எல்லாம் வேகமாக அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கே நிறையா கிளப்ஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் இயர்லாம் வந்துட்டு என்னடா நீ எந்த கிளப்பில் சேரல அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு சீனியர் வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரோட கிளப்பில் தான் நிறைய கூட்டம் நின்றுட்டுருக்கு. அதுவும் கேர்ள் ஃபேன் பஸ் தான் நிறைய இருக்குது. என்னன்னு பார்த்தா அது ஒரு ட்ராமா கிளப்பு. அங்கே ஒரு சீனியர் இருக்கார். அவர் செம்ம ஃபேமஸ்ஸு. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஹே இந்த சீனியர் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னடி இவன்கிட்ட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த சைடு போயிட்டுருக்க நின்று கேட்குறாங்க, என்ன தான் அந்த பொண்ணுங்க அவனை பற்றி பேசுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப பாப்புலரான ட்ராமா, அவர் தான் நிறையா இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எடுப்பார். அவரோட ட்ராமாக்காகவே நிறைய ஃபேன்ஸ் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா. அதான் நானும் இப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரீசன் என்னென்னா, நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் கூட வந்தேன். அவள் வேறு யாரும் இல்லை, நான் சொன்னேன்ல அந்த சீனியர், அவரோட கிளாஸ் தான். நான் பார்த்தேன் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த அவ்வளோ பேர்லேயும் எனக்கு அவர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சார் தெரியுமா. அவ்வளோ ஹேண்ட்ஸம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாருன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டுருக்கு. கரெக்டாக அப்படியே ஹீரோ மாதிரி காஸ்டியூமில் வந்து நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களும், நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. தென் வந்த உடனே, ஹாய் காய்ஸ், நான் தான் ஜின், ஐ எம் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம்மா நீங்கள் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் கற்றுதுங்க. அதுக்கு பின்னாடி இருந்துட்டு நம்ம என்ன இவன் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமா, இவன் ஒன்றும் அவ்வளோ அழகானா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் அவர் கையில் இருக்க ரோஸை அப்படியே கிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தூக்கி போடுறாரு. ஒரு ரோஸ் தான், அதை பிடிக்கிறதுக்காக அவ்வளோ பேர் ஆர்வம் வந்துட்டுருக்காங்க. அந்த ரோஸ் என்னென்னா கரெக்டாக நம்ம கிட்ட போகுது. கரெக்டாக அவர் வச்சுருக்க அந்த நோட்டு மேலே வந்து ரோஸ் விழுது. எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, யாரோட அந்த லக்கி பர்சன் சொல்லிட்டு. என்ன ஒரு பாய் கிட்ட விழுந்திருக்கு. அதை ஜின்னு நோட் பண்ணுறாரு. என்ன நம்ம போட்டால் எப்பொழுதும் ஒரு கேர்ள் கிட்ட போவோம், இந்த தடவை இவன் கிட்ட போயிருக்கு. சரி நீங்கள் மேலே வரீங்களா அப்படின்னு ஜின்னு கூப்பிடுறாரு. நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் எப்பொழுதும் இந்த மாதிரி ரோஸ் தூக்கி போடும்போது அது யார்கிட்ட வருதோ அவங்க தான் என்னோட ட்ராமாவோட ஹீரோயின், அல்லாட்டி ஹீரோவாக நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. இந்த டைம் அது உங்ககிட்ட வந்திருக்கு, நீங்கள் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ அப்படின்றாரு. என்னது நான் ஹீரோவா? இந்த பூ இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து கீழே போட்டு அப்படியே ஷூவில் மிதிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. அங்கே இருக்க நம்ம ஜின்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வருது. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காரு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து. நீங்கள் அவனை எதுவும் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ உனக்கு இங்கே வர ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இங்கே வர ஆசை இல்லை அப்படின்றாரு. சரி நீ எந்த ஃபேன் கிளப்பில் சேர போகிற அப்படின்னு ஜின்னு அப்படியே மைக்லேயே கேட்குறாரு. அது நான் எதுலையும் சேர மாட்டேன், நான் படிக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், நான் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் என்ன கொஞ்சம் அப்படியே ஆட்டிடியூடாக தான் இருக்கான், இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேற யார்கிட்ட நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜின்னுக்கு ப்ரொஃபஸர் கால் பண்ணுறாரு. ஹே எங்கடா இருக்கா, சீக்கிரம் வா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஐயோ சார் இருங்க நான் வந்துட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம்னு சொல்லிட்டு சரிடா நீ பேசுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட மைக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. தென் நம்ம இப்போது அவர் நோட் புக் அப்படி ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் கான்சர்ட்டுக்கான ஒரு டிக்கெட் இருக்குது. நம்மளை அந்த கான்சர்ட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டான், போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு பழைய விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம இப்போதைக்கு ஒரு மியூசிக் பேண்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ கரெக்டாக ஒரு மியூசிக் பேண்டில் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு போகிறாரு. அப்போ கரெக்டாக ஜின்னு ப்ரொஃபஸர் கிட்ட பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கி மியூசிக் பேண்டில் ஆடிஷன் இருக்காது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், அவனுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஸோ அவன் வரல, அவனுக்கு பதில் நீ தான் ஆடிஷன் எடுக்கணும் அப்படின்றாரு ஜின்னுக்கிட்ட. ஐயோ சார் என்ன சொல்கிறீங்க, நீ தாண்டா சூப்பராக ப்ளே பண்ணுவ, அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணுவேன், ஸோ நீ தான் எடுக்கணும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே சார்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் போய் அந்த ஆடிஷன் கிளப்பில் போய் உட்கார்றாரு. தென் எல்லா மெம்பர்ஸும் வராங்க. அவங்க ஒருத்தர் வாய்ஸ் காமெடியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா அவங்களோட டான்ஸ் காமெடியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபன்னாகவே இருக்குது. ஜின்னு அதை பார்த்துட்டு ஐயோ நல்லவங்களாகவே வரமாட்டிங்களாடா அப்படின்றாங்க. கரெக்டாக நம்ம இப்போ வராரு. வந்துட்டு சரி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே கேட்குறாரு. ஐயோ இவன் ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு கலாட்டா பண்ணிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி பார்த்துட்ருக்காரு. சரி என்ன நீ இப்படியே அப்படியே யோசிச்சுட்டு முடிச்சுட்டு நிற்கலான் இருக்கியா, உனக்கு என்ன தான் டேலண்ட் இருக்குது அதை பண்ணு அப்படின்றாரு. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்றாரு. நம்ம பாட அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே வாய்ஸை கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. பட் இருந்தாலும் நீ நல்லாவே பாடல அப்படின்னு சொல்கிறாரு. எதெல்லாம் நீங்கள் நான் நல்லா பாடலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது,
உன் வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. ஹீரோ மாதிரி அப்படின்றாரு. ஹீரோ மாரினா அப்ப நல்லா தானே இருக்கு. நீங்க சூஸ் பண்ண வேண்டியது தானே. இல்ல, இல்ல உனக்கு இந்த கிளப்லலாம் வாய்ப்பு கிடையாது. நீ வேணா அந்த ட்ராமா கிளப் இருக்குல்ல, அங்க போய் ஹீரோவா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப அங்க ஒரு ட்ராமா மாரி போயிட்டுருக்கு. அதில நீ ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு நெறையா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். நீ அதில ஹீரோவா ஆக்ட் பண்ணு. நீ பார்க்க கியூட்டா நல்லா தான் இருக்க அப்படின்றாரு. ஓ! அப்படியா? அப்போ நான் ஹீரோவா ஜாயின் பண்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்றாரு. நீங்க ஆனா அங்க இருப்பீங்களே அப்படின்னு கேட்குறாரு. நான் இருந்தா நீ வரமாட்டியா? உனக்கு என்ன அவ்வளோ பயமா என்ன பார்த்து அப்படின்னு கேட்குறாரு. என்ன எனக்கு பயமா? எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லையே. அப்புறம் ஏன் நீ ட்ராமா கிளப்ல வந்து சேர மாட்டேங்கிற? ஆனா நீ அங்க இருக்கியே, எனக்கு உன்ன பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றாரு. என்ன பார்த்து உனக்கு பிடிக்கலையா? அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் செம்மையா கோவம் வருது விய பார்த்துட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தா இவள பார்த்து இப்படி சொல்லுவான்? என்னாலலாம் இப்போ ஜாயின் பண்ண முடியாது. நான் ஜாயின் பண்ணா எனக்கு அதுக்கு நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்டின்ச்சாரு. நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ, அப்பலாம் என்னால ரிஹர்சலுக்கு வர முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்ப தான் வருவேன். ஆனா நான் கரெக்ட்டா எல்லாத்தையும் பேசிருவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இத விட படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்டின்னு சொல்றாரு. ஓ! அப்ப எங்களுக்கு மட்டும் எப்டி அப்டின்னு ஜின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்டின்னு எனக்கு எப்டி தெரியும்? எனக்கு இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம். எங்க வீட்ல இந்த மாரி இருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். எனக்கு என்னான்னா, இப்ப ஏதாவது ஒரு கிளப்ல சேரணும். எனக்கு பாயிண்ட்ஸ் வரணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பட் இங்க நீங்க இப்டி சொல்றீங்க. சரி ஒரு நாள்ல ஒரு நாள் ட்ராமால தான் சேர்ந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஓகே சொல்லிடுறாரு. தென் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜின் மறுபடியும் எல்லாத்துக்கும் ஆடிஷன் வச்சு அங்கே நிறைய பேர்த்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. பரவாயில்லையே இங்கே நிறைய பேர் நல்லா தான் பாடுறீங்க, நல்லா டான்ஸும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா யார் யார் டேலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போய் ப்ரொஃபஸர் கிட்ட கொடுக்க போகிறாரு. போகிற வழியில் இப்போ கரெக்டாகவே எங்கிட்ட கிராஸ் பண்ணி போகிறாரு. இவனை நான் எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கேன், இதோட நான் 3வது டைம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ டக்குன்னு முன்னாடி போனவே திரும்பி அப்படியே ஜின்னை பார்த்துட்டு போகிறாரு. அப்போ ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க. என்னடா நீ நம்ம ட்ராமா கிளப்பில் இருக்க சொன்னால் அங்கே போய் ஆடிஷன் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. டேய் நான் என்னடா பண்ணுவேன், நம்ம ப்ரொஃபஸர் பண்ணுற வேலைடா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு உன்னையவே கூப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னடா பண்ணுறது, நம்ம யூனிவர்சிட்டிலேயே நான் தான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம், அது மட்டும் இல்லாமல் நான் தான் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாம் என் நேரம் அப்படின்றாரு. எல்லாம் உன் நேரம்மா? இல்லை இல்லை அவங்களுக்கு நல்ல நேரம், உனக்கு தான் அப்படி அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் ஆமாம், உன்னை பார்க்க எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க தெரியுமா, எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்றாரு. எனக்கு என்னமோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணதுக்கு இவனுக்கோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நினைக்கிறாரு. என்னடா சொன்னேன், யாருக்குடா? இல்லை இல்லை நான் ஒரு ட்ராமா லைன் சும்மா அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பாரு இதிலே இருடா, எப்போ பாரு எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஒரு நாள் நாங்கள் இது இருக்க மாட்டோம் அப்படி ஃபீல் பண்ண வைப்பாரு அப்படின்றானுங்க. சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு ஜின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி நீங்கள் இங்கேயே வெளியே நில்லுங்க, நான் போய் இதை சார்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லைடா நாங்களும் சார்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வராங்க. மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உள்ளே போகிறாரு. எஸ் கமின் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னப்பா எல்லாத்தையும் ஆடிஷன் பண்ணி முடிச்சிட்டியா என்ன? சார் நான் இப்போ ஒரு 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் நீங்கள் நல்லா கேட்டுட்டு யார் வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும்ப்பா, பட் என்னால் சூஸ் பண்ண முடியாது, நம்ம இந்த குரூப்புக்கு ஒரு லீடர் இருக்கான்ல அவன் தான் பண்ணுவான் அப்படின்றாங்க. சரி சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக அந்த பையன் ஃபோன் பண்ணுறான், அந்த குரூப்போட பையன். என்ன சார் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே இரும்பிகிட்டே கேட்குறாரு. என்ன உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ ஏன்டா ஃபோன் பண்ணுற? ஜின்னு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. சார் ஜின்னுக்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இப்போது அந்த பையன் வந்து நம்ம ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன ஜின்னு நீ யாரெல்லாம் சூஸ் பண்ண? நான் யாரை சூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டா, நீ நல்லா டேலண்ட்டாக இருக்கவங்கள தான் சூஸ் பண்ணுவேன்னு. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தென் கட் பண்ணிவிட்டு சார்கிட்ட அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாரு. தென் ஜின் இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெளியே வராண்டால. சரி கீழே என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு எட்டி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறாரு. ஐயோ என்ன எங்கே பார்த்தாலும் இவனா எனக்கு கண்ணுக்கு தெரியுறான். சரி இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வியவே நோட் பண்ணிட்டுருக்காரு. கரெக்டாக ஒரு பொண்ணு அப்படியே விய மோதுற மாதிரி வருது, அப்படியே நகர்ந்துட்டு போயிடுறாரு. அப்புறம் அங்கே கீழே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இவனுங்களை எதுக்கு இவன் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாரு. ஹலோ ப்ரோ கொஞ்சம் நவறீங்களா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா அந்த பையன் ஒரு பூவை போட்டு மிதிச்சிட்ருக்கான். நீங்கள் பார்த்தீங்களா இந்த பூவை போட்டு மிதிச்சிட்ருக்கீங்க, அது பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அழகாக போகிறாரு. ஐயா என்ன இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பையன்களாம் பார்த்துட்ருக்கானுங்க. ஜின்னு அதை மேலேருந்து பார்த்துட்டு நல்ல பையனாக தானே இருக்கான். இப்போ நம்ம அப்படியே ட்ராமா கிளப்புக்குள்ளே போகிறாரு. இவன் என்ன ட்ராமா கிளப்புக்குள்ளே போகிறான், அங்கே தான் நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலே வேக வேகமாக கீழே ஓடிட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் எஸ் ஆகிட்டே இருக்கான், நம்ம கூட இருக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்கிறாங்க. ஜின்னு அப்படியே வேகமாக போயிட்டு அப்போ அப்படியே மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்காரு. ஐயோ இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக ஓடிட்டுருக்காரு. அங்கே பாருங்க நம்மளோட ஹேண்ட்ஸம் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குங்க அவரை. தென் நம்ம ஜின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வியை பார்த்தா அப்படியே ஏதோ ட்ராமா மாதிரி அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜின்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு. தென் அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே உள்ளே வராரு. அப்போ ஒரு மாதிரி சைலண்ட்டாக நின்றாரு. பரவாயில்லையே நீ நல்லா தான் பண்ணுற அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. என்ன நான் நல்லா பண்ணுறேன்னா, நீ வேணா நான் ஒரு ட்ராமா எடுக்க போகிறேன், அதுக்கு ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹீரோவா? இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு எப்படி ஹீரோவாக கொடுப்பீங்க? நான் தான் சொன்னேனே நீ பார்க்க நல்லா தான் இருக்க, உன்னோட வாய்ஸும் நல்லா தான் இருக்க, நீ ஹீரோவாகவே பண்ணு அப்படின்ட்டாரு. அப்போ அதில் ஹீரோயின் அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ ஒரு ட்ராமானா அதில் ஹீரோயின் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு ஜின்னு. நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீக் ஷை ஆகுது. என்ன இவன் பொண்ணுங்க பேரை சொன்னோடனே எப்படி ஷை ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்த்துட்ருக்காரு. ஏன் எனக்கு பொண்ணுங்கன்னா நர்வஸாக இருக்குமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பொண்ணுங்களா? என்னோட சீனியராக கொடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றாரு. என்ன உனக்கு சீனியரா? உனக்கு உன் செட்டு தான் அப்படின்றாரு. இல்லை எனக்கு என் செட்டு பொண்ணுங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே சீனியர்ஸாக இருந்தாங்கன்னா நான் நான் ஒரு சிஸ்டராக நினச்சிட்டு அவங்கக்கிட்ட பேச முடியும், ஆக்ட் பண்ண முடியும்ல, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னடா உனக்கு பொண்ணுங்கன்னா இவ்வளோ ஷையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. ஏன் நீங்களாம் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்தே பழகுனவங்க, அவங்களுக்கு ஒரு கேர்ள்ஸை பார்த்தா அந்த மாதிரிலாம் இருக்காது, எனக்கு அப்படி இல்லை, நான் இது வரைக்கும் படித்த எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல் தான் அப்படின்றாரு என்ன பாய்ஸ் ஸ்கூல் தான் படிச்சா? என்னடா சொல்கிற? அப்போ உனக்கு பொண்ணுங்ககிட்டே நீ பேசினது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன பொண்ணுங்க நிற்கிற கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. அது யாரோ ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு இது பேசிகிட்டு இருந்தாங்க, சரி அவன் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு முன்னாடி வந்து நின்னேன், அவ்வளோதான் அப்படின்றாரு. சரி உனக்கு பையனுங்களை பிடிக்குமா இல்லை பொண்ணு பிடிக்குமா அப்படின்னு சின்ன டக்குன்னு கேட்டுடுறாரு. என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? உனக்கு கேர்ள்ஸ்னால் நர்வஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் பேசவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கியே, எனக்கு தெரிஞ்ச உனக்கு பையனுங்களை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா அப்படின்னு கேட்டுகிட்டே நம்ம ஜின்னு அப்படியே முன்னாடி வராரு. நீங்கள் ஏன் என் பக்கத்தில் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் சொன்னியே பசனுங்களை தான் உனக்கு பிடிக்காதுண்ணா, அப்புறம் பக்கத்தில் வந்தால் நீ நார்மலாக இருக்க வேண்டியதானே, ஏன் உனக்கு ஃபேஸ்லாம் இப்படி வேர்க்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. நீங்கள் தள்ளி போங்க, நீங்கள் எதுக்கு என் பின்னாடியே வரீங்க அப்படின்றாரு. நான் உன் பின்னாடி வரலையே, உன் முன்னாடி தானே வந்துட்டுருக்கேன். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. நீ ஷை ஆகணுங்கிற அவசியம் இல்லைல்ல, இப்படி தான் ட்ராமாலாம் நடிக்க போகிறாங்க. ஒரு ரொமான்டிக் சீன் வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அந்த இடத்துல நீ என்ன மாதிரி தான் ப்ளே பண்ணி காமிக்கணும், அதாவது அந்த பொண்ணு பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக போகணும் அப்படின்றாரு. என்ன நானா? என்னாலலாம் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தானே நீ ஹீரோவாக இருக்க ஒத்துக்கிட்ட, திடீர்னு வேணான்ற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நம்ம ஜின்னு பக்கத்தில் வராரு. எனக்கு பயமாக தான் இருக்குது, பட் கேர்ள்ஸ் பக்கத்தில் இருந்தால் தான், அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பக்கத்தில் வராரு. ஜின்னோட செஸ்ட் மேலேயே அப்படியே சாயிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜின்னுக்கு. என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் உங்கள் மேலே அப்படியே படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன என் மேலே படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு அப்படியே வளையிறாங்க. அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காரு. அப்படியே ஜின்னு அப்படியே வளைஞ்சிட்டே நிற்கிறாங்க ஒரு போஸ்டில். நம்ம என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஜின்னு மேலே தூங்கியிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு அப்படியே முதுகெல்லாம் பெயினாக இருக்குது. என்னடா பண்ணுற? அவங்க வீட்டில் பெட் இல்லையா, என்னை ஏன் மேலே வந்து தூங்குற அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு இந்த ரொமான்ஸ் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இதுக்கு போய் ரொமான்ஸா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ரொமான்ஸ் இல்லைனா அப்புறம் எப்படி உங்கள் கண்ணெல்லாம் அப்படி சவந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க ஜின்னு. சரி இப்போ என்ன சொல்கிறீங்க என் ஆக்டிங்கை பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லடா நீ உண்மையானமே அப்படியே ரியாலிட்டிக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி. அப்படியா? நீ தாண்டா நம்ம ட்ராமாவுக்கு ஹீரோ அப்படின்றாரு. என்ன சரி நான் ஹீரோவாக இருக்கணும்னா எனக்கு இன்னொரு கண்டிஷன், நீங்கள் தான் எனக்கு பேராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன நான் உனக்கு பேராக இருக்கணுமா? அதெல்லாம் உன் கனவுல கூட நினைக்காது, நான் உன் கூட இப்படி ஆக்ட் பண்ணுறத பார்த்தா என்னோடய ஃபேன்ஸ்லாம் என்னை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்றாரு. உங்கள் ஃபேன்ஸ் என்ன நினச்சா என்ன, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு பாய் லவ் தான் உண்மையாலுமே பிடிக்குமா என்ன அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாரு. போடா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காத, உடனே நான் ஏன்டா சூஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே அந்த இடத்துலேருந்தே பார்க்குறாரு.
ஜின்னு அப்படியே ஓடுறாரு. இத பார்த்துட்டு வி கத்துறாங்க. "நீங்க தானே இப்படி சொன்னீங்க. என்ன நான் பேசாம மியூசிக் கிளப்லயே சேர்ந்துருப்பேன்ல. எதுக்கு தேவையில்லாம என்ன ட்ராமா கிளப்ல சேர்த்து விட்டீங்க? இப்ப நான் கேட்டா ஏன் வேணான்னு சொல்றீங்க? இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல?" அப்படின்னு வி கேட்குறாரு. "என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே திரும்புறாரு. தென் வி அப்போ அவர் மேலே சாஞ்சது ஞாபகம் வந்தோடனே, "ஐயையோ! ஒன்றும் இல்ல நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. இவர் போனதுக்கப்புறம் வி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போறாரு. "நான் இவனை என் ட்ராமாக்கு ஹீரோ வர சொன்னேனா, இவன் எனக்கு ஹீரோவா வந்துட்டு இருக்கான். இவனை எப்படியாவது நம்ம கிளப்லேருந்து துரத்தியே ஆகணும்னு" சொல்லிட்டு தென் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. "டேய் மறுபடியும் எங்கடா போனேன்?" "ஒன்றும் இல்லைடா, நம்ம ட்ராமா கிளப்பில் போய் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்டா." "அது எப்படிடா நாங்கள் இல்லாமல் நீ மட்டும் போவ?" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. "சரிடா, நீ யாரோ ஒரு பையனை சூஸ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். அவன் எப்படின்னு?" கேட்குறாங்க. அவனை எப்படியாவது நம்ம கிளப்ல வந்து துரத்தணும்டா" அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. "என்னடா சொல்கிற? எனக்கு உனக்கு அவனை பார்த்தா சரிப்பட்டு வரலடா" அப்படின்றாரு. "என்ன சரிப்பட்டு வரல? சரி வா நாங்களும் பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அப்படியே வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க உள்ள. தென் உள்ள போறாரு. அப்போ வி சும்மா அப்படியே ஜின்னுகிட்ட எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்கெல்லாம் வந்துட்டு இவன் ட்ராமாக்கு தான் ரிகல்சல் பார்க்கலாம் போல அப்படின்னு நினச்சிட்டு, "ஹே பரவாயில்லடா தம்பி, நீ சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்க" அப்படின்றாங்க. "ஓ தேங்க்யூ" அப்படின்றாங்க. "சரி உன்னை யார் செலக்ட் பண்ணது?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதோ அவரே தான்" அப்படின்னு கையை காட்டுறாங்க. "கரெக்டு தானே சீனியர்" அப்படின்றாங்க. ஜின்னு அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. "ஹே ஜின்னு, நீ தானடா சூஸ் பண்ண. நீ பர்ஃபெக்டான ஆளை தானே சூஸ் பண்ணுவோம் எப்பொழுதும். இப்போ ஏன் அவனை நீ துரத்தணும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. வி மனசுக்குள்ளே என்னை துரத்தணும்னு நினைக்கிறானா? எதனால் அப்படின்னு நினைக்கிறான்? ஒரு வேளை நான் அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போனதை அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்னை வேணான்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே சேடாகிறாங்க. "என்னாச்சுடா நீ சேடாக இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. "ஆமாம், நான் இப்போ தான் வந்தேன். உங்களுக்கே என்னோட ஆக்டிங் பிடிச்சிருக்குல்ல. பட் இவருக்கு மட்டும் ஏன் என்னை பிடிக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துடுது. "என்னடா நீ ஏன் செலக்ட் பண்ணிட்ட? இப்போ நீ ஏன் அந்த பையனை வேணான்றியா? ஒழுங்கா அவனை சேர்த்துக்கோ, அப்படி இல்லைன்னா நீ வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. "என்ன நான் வேணாமா? நான் தான் நம்ம கிளப்போட லீடரே" அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு, "இல்லை இல்லை, அவரே இங்கே இருக்கட்டும், நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்றாரு. "ஏன் அப்படி பண்ணுற?" அப்படின்னு. "இல்லை அவர் தானே ஃபஸ்ட்டு இந்த குரூப்பு அப்படியே இந்த கிளப்பு அப்படியே பெருசானதுக்கு ரீசனே" அப்படின்றாரு. "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. "ஜின்னுக்கு என்ன யாருன்னு தெரியாது. பட் ஜின்னுக்கு என்ன யாருன்னு தெரியாது. பட் எனக்கு ஜின்னை ரொம்ப நல்லாவே தெரியும்" அப்படின்றாரு. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு தடவை எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் செம்மையாக சண்டை வந்துருச்சு. அது ஒரு கேர்ள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன கேர்ளா? என்னடா சொல்கிற?" "நான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். பட் அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் அவளை லவ் பண்ணேன். அவள் என்னன்னா என் கண்ணு முன்னாடியே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கா என் ஃப்ரெண்டு அவனை லவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தா. பட் நான் லவ் பண்ணேன். எனக்கு முன்னாடியே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். இதை என்னால் தாங்கிக்க முடியல. இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. பக்கத்தில் தான் தண்ணி கூட போயிட்டு இருந்துச்சு. சரி அதில் விழுந்துடலாம் அப்படின்ட்டு போகும்போது கரெக்டாக ஒரு பிங்க் கலர் கேப்பு, ஒரு பிங்க் கலர் டிஷர்ட்டு. எனக்கு அது யாருன்னு தெரில. பட் ஃபேஸை பார்க்கறதுக்குள்ள அந்த கேப் போட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. என்னால் பார்க்கவும் முடியல. என்னை அப்படியே பேக் ஹக் பண்ணி திடீர்னு என்கிட்ட அப்படியே ஆறுதலாக பேசினாங்க. "நீ எவ்வளோ சேடாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீ கவலைப்படாத. உனக்கு நாங்கள் இருக்கோம்" அப்படின்னாரு. எனக்கு என்னமோ ஒரு ஏஞ்சல் என்கிட்ட அப்படி சொல்லி எனக்கு ஆறுதல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நான் குதிச்சிருப்பேன். பட் என்னை காப்பாற்றினாங்க. நான் யாருன்னு பார்க்கறதுக்குள்ள என்னை பார்க்கவே விடாமல் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மேலே கையிடுங்க. நீங்கள் இப்படி ஆறுதலாக பேசினது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது, நீ நல்லாவே ஆக்ட் பண்ணப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொன்னார். "என்னது ஆக்டிங்கா? ஆனால் அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர் ட்ராமாவாக இதை பேசினார். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணவன் சும்மா அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்லியாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அழுது சாகிற நிலைமைக்கு போனேன். பட் அது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. பின்னாடி என்னை ஹக் பண்ண அந்த ஜின்னுக்கும் தெரியாது. அது ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு அப்போலேருந்து அந்த பொண்ணு பிடிக்காம போயிருச்சு. ரீசன் என்னென்னா, அவள் இதை தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கா. என்ன பொசசிவ் ஆகணுங்கிறதுக்காக. பட் என் நிலமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. நான் அப்போ உண்மையாலுமே குதிச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பா? என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை பார்த்துருக்க முடியாதுல்ல. ஜின்னு மட்டும் அப்போ டக்குன்னு வராமல் இருந்திருந்தா என்ன நினச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. "டே ஜின்னு, உனக்கு தெரியாமலே நீ ஒரு வேலையை பார்த்து விட்ருக்கடா" அப்படின்றாங்க.
நான் ஒன்றும் அப்போ வேணும்னே உன்னை வந்து ஹக் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னன்னா, என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு தான் அந்த ப்ரப்போஸ் பண்ணா. நீ ஆல்ரெடி லவ் பண்ண பொண்ணுன்னு நெனைக்கிறேன். அவளுக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணானே, அது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட கசின். அவங்க சும்மா அப்படியே பிராங்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள பார்த்து எந்த பையன் அலறானோ, அவங்கள போய் நீங்க ஹக் பண்ணி இந்த ட்ராமாவோட இத மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி வந்து சொன்னேன். நான் உன்ன வேணும்னே காப்பாத்தணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு மாரி ஹர்ட் பண்ற மாரி பேசுனாங்க. ஏன்னா, நீங்க என்ன காப்பாத்தணும்னு பண்ணலையா? அப்புறம் எதுக்கு வந்து என்ன ஹக் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன? நீங்க என்ன காப்பாத்த வரலையா? அப்புறம் எதுக்கு என்ன ஹக் பண்ணீங்க? ஆ அவங்க சொன்னாங்க. அத நான் பண்ணேன். ஓ! அவங்க சொன்னா நீங்க யார வேணாலும் போய் ஹக் பண்ணிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்ல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒருத்தர் கஷ்டமா இருந்தா, நான் எப்படி அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தென் ஜின் போனதுக்கு அப்புறமே அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுச்சு. அதான் நான் லவ் பண்ணல. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுச்சு. "என்ன மன்னிச்சிடுவி. நான் உன்ன சும்மா லைட்டா பொசசிவ் ஆகணுங்கிறதுக்காக, ஒரு பிராங்க் ஷோக்காக அப்படி பண்ணேன்" அப்படின்னுச்சு. என்ன ஒரு பிராங்க்காக நீ என் லைஃப்ல விளையாடுவியா? அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்ல நான் தான் சொல்றேன்ல, இது சும்மா பிராங்க்குன்னு சொல்லி. இல்ல. எனக்கு வரவங்க சும்மா விளையாட்டுக்கு கூட என்கிட்ட இந்த மாரி விஷயத்துல பொய் சொல்லக்கூடாது. பட் நீ சொல்லிட்ட. உனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாரி பொய் சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. ஆனா நீ என்ன பண்ண? நான் இந்த இடத்துலயே உன்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணும் கரெக்ட்டா வீயும் போட்டிருந்தா அந்த மோதிரத்த அப்படியே கழட்டி இந்த தண்ணிக்குள்ளேயே தூக்கி எறிஞ்சிடுறாரு. இந்த தண்ணிக்குள்ள நான் போயிருக்க வேண்டியது. ஒரு பெர்சன் என்ன வந்து காப்பாத்துனனால, நம்மளோட லவ் இப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நமக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாரு. தென் இப்போ கரெக்ட்டா அதே பொண்ணு நம்ம வீக்கு மெசேஜ் பண்ணுது. இவ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்றா? நான் தான் அப்பவே பிரேக்கப் சொல்லிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுக்கு வீ கிட்ட கேட்குது. நம்ம வேணா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ணாமா? இனிமே நான் என் லைஃப்ல உன்ன பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்றாரு. நான் உன்ன நல்லபடியா பார்த்துப்பேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுது. இல்ல இல்ல என்ன பார்த்துக்கங்க நெறைய பேர் இருக்காங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்றாரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் பண்ணுது அந்த பொண்ணு. இல்ல, இல்ல. நீ வெயிட் பண்ணுறதுக்கு நான் ஒண்ணும் ட்ரெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெசேஜ பண்ணிட்டு அப்படியே ஜின்னுகிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா? திருப்பி இந்த பொண்ணு வருது. பட் எனக்கு இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அத ஏன் நீ என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு ஜின் சொல்றாரு. ஏன்னா நான் உங்கள லவ் பண்றேன். சரியா? உங்கள முன்னாடி நான் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க? அதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ ஒளர்ற? நீ என்ன லவ் பண்றியா? ஆமா. நீங்க தானே எனக்கு புரொடெக்ட் பண்ணீங்க. அப்பைலேருந்தே எனக்கு உங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு, அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருது இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது. ஜின்னுக்கு இதுவரைக்கும் எந்த பொண்ணுமே புடிச்சதில்ல. எல்லாம் பார்த்துட்டு, "ஓ! இதனால தான்டா நீ எந்த பொண்ணையும் பார்க்கறது இல்லையா?" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "ஏய் சும்மா இருங்கடா. இவன் பாட்டுக்கு வந்து ஒளர்றான். நீங்க இவன எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா?" தென் இப்ப கரெக்ட்டா அந்த பொண்ணு மறுபடியும் மெசேஜ் பண்ணுது. "நீ இனிமே என்ட்ட பேசல வச்சுக்கிட்டனா, நான் உன்ன பிளாக் பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு, அப்படியே நார்மல் ஆக்கிடுறாரு. "இங்க பாருங்களேன், நான் உங்கள லவ் பண்றேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலனா, அதுக்கு நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள பார்க்க இந்த கிளப்புக்கு டெய்லி வந்துட்டே தான் இருப்பேன்" அப்படின்றாரு. அவன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத பார்த்துட்டு அப்படியே ஜின்ன பார்த்து முறைச்சிட்டு, சரி நாங்க வெளிய போறோம்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. "சரி நீ எத வச்சு என்ன லவ் பண்றேன்னு சொன்ன? நீ இப்ப தான் என்ன பார்த்த. பார்த்ததும் நான் ரோஸ உன்கிட்ட போட்டப்ப கூட என் ரோஸ போட்டு மிதிச்சுட்டு போனா. அது ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த ரோஸ போட்டு மிதிச்சதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க சம்மந்தமே இல்லாம வந்து என்ன ஹக் பண்ணி அன்னைக்கு ஒரு வார்த்தை ஒரு ஹோப் குடுத்தீங்க. பட் அப்படியே கண்டுக்காம போயிட்டீங்கல்ல, அந்த கோவத்துல திருப்பி பார்க்கும்போது நான் அந்த ரோஸ மிதிச்சேன். இதான் அதுக்கு ரீசன். நான் திருப்பி உங்கள பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல தான் நான் அவ்வளோ ஹாப்பியா உங்களுக்காக தான் நான் இந்த காலேஜ்லயே வந்து சேர்ந்தேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம, நான் இவங்கள வந்து ஆசையா பார்க்கலான்னு வந்தா, நீங்க என்னன்னா அவ்ளோ ஃபேன் கேர்ள்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. நீங்க அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி நின்னுட்டு, அந்த அந்த ரோஸ குடுக்கறதும் இல்லாம, கிஸ் பண்ணி வேற தூக்கி போடுறீங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு, "அதனால தான் நீ இப்படி பண்ணியா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, நான் உங்கள வந்து அடிக்கலான்னு கூட இருந்தேன். அவ்ளோ கோவத்துல இருந்தேன்" அப்படின்றாரு. "ஓ! அப்படியா? ஆனா எனக்கு உன்ன பிடிக்கல" அப்படின்னு ஜின் சொல்றாரு. "என்ன சொல்றீங்க?" ஆமா. உனக்கு என்ன புடிச்சுன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு உன்ன பிடிக்கும்னா, அது எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நான் உன்ன இப்ப தானே பார்க்குறேன் அப்டின்றாரு. அப்போ அன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா வந்து உன்ன பேக் ஹக்ல தான் பண்ணேன். அதுவும் ஃபேஸ் அன்னைக்கு கரெக்ட்டா கூட கிளியரா கூட பார்க்கல அப்டின்றாரு. தென் நம்ம அப்படியே ஜின்னுக்கிட்ட, "பரவால்ல. நீங்க என்ன லவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நான் உங்கள டெய்லி பார்க்க வந்துட்டே தான் இருப்பேன். உங்களுக்காக நான் ட்ராமா கூட பண்ணி குடுப்பேன் ஹீரோவா.
அதுக்கு நீங்களும் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. என்ன நான் ஆக்ட் பண்ணணுமா? அப்போ நான் ஆக்ட் பண்ணணும்னா உனக்கு வில்லனா மட்டும் தான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, இந்த டீல் கூட நல்லா தான் இருக்குது. நான் ஹீரோ, நீங்கள் வில்லன். ஆஹா, பார்ப்போம் பார்ப்போம். உனக்கு வில்லனானா நான் ரியலாகவே வில்லனாக தான் இருப்பேன். உனக்கு பேரா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. எனக்கு இது போதுமே அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன சொல்ல வர? முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. பட் இப்போது எனக்கு கூட நடிக்க கூட ஒத்துக்கிட்டீங்க. அது வில்லனா? அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜின்னு அப்படியே வி பின்னாடி போயிட்டு, ஏன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா நில்லு அப்படின்றாரு. தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து அவன் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல, நீ ஃபஸ்ட்டு வா, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ ஏன்னா அந்த சின்ன பையன் கூட சுற்றிட்டு அலையிற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. தென் நம்ம வி இப்போ கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, சார் நான் இன்னைக்கு 2வது ஹவர் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, எனக்கு தெரியும் நீ ட்ராமா கிளப்பில் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்னு ஆல்ரெடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அவர் இன்ஃபார்ம் பண்ணார்? தென் ஜின்னு அப்படியே வெளியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. வி இதை பார்த்துட்டு, என்ன இவன் எங்கிட்டு போயிட்டுருக்கான்? தென் அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் அப்படியே சார் லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு இப்போ நான் லெசன் எடுத்துருக்கதை கண்டுக்காமல் இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கவங்களாம் வம்பிழுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சார் செம்மையாக கோவப்படுறாரு. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, இங்கே இருக்க அதான் எல்லா கிளப்ஸும் இருக்குல்ல, அங்கே இருக்க குப்பையெல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. சார் எங்களெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வி இதுக்கு நீ தான் இன்சார்ஜ், அவனுங்க கரெக்டாக பண்ணுறானுங்களா என்ன நீ தான் பார்க்கணும் அப்படின்றாரு. என்னது மறுபடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எதுக்கு அப்படி நினைக்கிறாருன்னா, ஆல்ரெடி இவர் எல்லா பிளேஸையும் போய் சுற்றிட்டு வந்திருப்பார்ல, ஐயோ மறுபடியும் போகணுமா அப்படின்ட்டு அதுக்காக அவர் நினச்சிட்டு இருக்காரு. சார் அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் அப்படி அடுத்த பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நடக்காது, பரவாயில்லையா? அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் போவேன் அப்படின்றாரு. என்ன இந்த யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? தென் இவங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கிளப்பாக உங்கள் கிளப்பில் இருக்க குப்பையெல்லாம் கொடுங்க, நாங்களே எடுத்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே பரவாயில்லையே, நம்ம சார் இன்னொரு ஆளை வச்சுட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கிளப்பில் இருக்கவங்களாம் அப்படியே சிரிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. தென் இவங்கெல்லாம் சரி நாங்கள் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. இல்லை இருங்க, இன்னொரு கிளப் இருக்குது, நீங்கள் அங்கே போகவே இல்லை அப்படின்றாங்க. என்ன கிளப்புன்னு கேட்கும்போது, அதான் ட்ராமா கிளப் இருக்குல்ல, அங்கே நீங்கள் இன்னும் போகவே இல்லை. தென் வி அப்படியே அங்கே இருக்க அந்த பசங்க கூடலாம் ஜாலியாக பேசிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அப்படியே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜின் அப்படியே உள்ள கிளப்புக்குள்ளே வந்து பார்த்துட்ருக்காரு. வந்தவொடனே இவன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டானா, இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். தென் எல்லாம் சேர்ந்து அந்த ட்ராமா கிளப்புக்குள்ளே வராங்க. வி கூட இருக்க ஒரு பையன் சொல்கிறான், ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ட்ராமா கிளப்பில் தான் நம்ம சீனியர் ஜின் இருக்காரு, அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா, நம்ம யூனிவர்சிட்டிலேயே அவர் தான் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அது எனக்கு தெரியவா பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாமே போகிறாங்க. வி நீ இப்போ தானே வந்திருக்கா, நீ அவரை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் கேட்குறாங்க. இல்லையே, நான் அவரை பார்த்ததே இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு வி சொல்கிறாங்க. நீ அவரை பார்த்தீங்கன்னா நான் அவரை விடவே மாட்டேன், நீ டெய்லி வந்து பார்த்துட்டே இருப்ப, அப்படி ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் ஒன்றும் அவ்வளோ ஹேண்ட்ஸம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஹே நீ அவரை பார்த்ததில்ல, அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஜின்னு இதெல்லாம் கேட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் என்னை பார்த்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸே பண்ணான், ஆனால் இவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கான். ஜின்னு அப்படியே உள்ளேருந்து வர்றது, என்ன காய்ஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் சார் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, எல்லா கிளப்ஸில் இருக்க குப்பையும் நாங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. ஓ அந்த வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வீ நக்கலாக பார்க்குறாரு. இல்லை இந்த பையனுக்கு கிடையாது, இவன் சும்மா எங்களை இன்சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தான். வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ வி இங்கே பாரு, நீ கேட்டில யாருன்னு, அது இவர் தான், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாரு அப்படின்றாங்க. இவரா? இவர் ஒன்றும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாலாம் இல்லையே, என்னை விட ஹேண்ட்ஸமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, உனக்கு கண் தெரிலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இல்லைப்பா, இவரை விட நிறைய ஹேண்ட்ஸம் பாய்ஸ்லாம் எனக்கு தெரியும், அவங்க பேரை வேணால் நான் எடுத்து விடவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி யார் ஹேண்ட்ஸம் அப்படிங்கும்போது, இப்போ கரெக்டாக ஜே ஹோப் சுகா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பொசசிவ் ஆகிட்டு வராரு. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவங்க இங்கெல்லாம் படிக்கல, அவங்களாம் வேறு லெவல், ஸோ அதனால் அவங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர்த்தையும் எனக்கு காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நச்சரிக்கிறாங்க. ஹே இல்லைடா, அவனுங்களாம் சொல்கிறேன்ல, எப்போயாவது என்கிட்ட வீடியோ கால் பேசுவாங்க, நான் வேணால் அப்போ உங்களுக்கு வேணால் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்றாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்க ஜின்னுக்கு அப்படியே கோவமாக வருது. சரி நீங்கள் இப்படியே பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் நமக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, பரவாயில்லையா, அந்த குப்பையை வாங்கிட்டு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கிளப்பில் சேரலான் இருக்கேன்டா அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன சொல்கிற?
அப்போ நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. பரவாயில்லையே எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும், நீங்களும் வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன என் கிளப்பில் போர் அடிக்குதா, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஜின்னு பார்த்துட்டு இருக்காரு. இவன் இன்னொரு தடவை என்கிட்ட ப்ரப்போஸா அது இதுன்ட்டு வருவான்ல, அப்போ இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜின்னு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. இவனுக்கு கொழுப்பை பாரேன், இப்போ தான் யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வியை பார்க்குறாரு. இப்போ திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஒரு கிஸ் மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. இவனுக்கு வர கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸை தேடுறாரு, அதுக்குள்ளே போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வராங்க. இப்போ வியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மட்டும் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே நம்ம ஜின்னோட கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர், அவர் ஒரு க்ரஷ்னே சொல்லலாம், அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம்டா, அவரும் தான் என்னை வந்து சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா, அது யாருன்னு கேட்கும்போது கரெக்டாக ஜின்னோட ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் வர, இவர் தான்டா, இவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. தென் இப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வரதை பார்த்துட்டு உனக்கு கண்ணு தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்டா சொல்கிற, நீ ஒரு தடவை சொன்னியே உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவனுங்களும் இப்படி தான் இருப்பானுங்களா, என்னடா சொல்கிற, இந்த ஜின்னுக்கு இவங்க எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்றாங்க. ஜின்னு கோவமாக இருது, இவன் என்ன வச்சு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறது, வேர்ல்டை விட ஹேண்ட்ஸம் இருக்காங்களே, யாரோ ஒருத்தர் இப்போ கூட ரீசெண்டாக வந்தாங்களா, அவங்கள விட ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, நான் இந்த இடத்துல பொதுவாக சொன்னேன். அப்போது ஜின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு ட்ராமா பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, ஏன்னா இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது, ஸோ அதுக்கு நம்ம யூனிவர்சிட்டி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிளப்பை தான், ஸோ நம்ம தான் ட்ராமா பண்ண போகிறோம் அப்படின்றாரு. சரி அதுக்கான கேஸ்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சூஸ் பண்ணிட்டேன், இதோ இந்த இருக்கான்ல, இவன் தான் ஹீரோ, இவனுக்கு ஒரு பேர் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கேங்கில் அதான் நம்ம கிளப்பில் ஹீரோயின் சொல்லிட்டு கேர்ள்ஸ் யாராவது எடுத்துக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பசனுங்கள்லாம் ஓகே அப்படின்றானுங்க. இதை பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒரு பொண்ணை எடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஹீரோவாக இருக்க மாட்டேன், நீங்கள் ஹீரோவாக இருந்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இவங்க கூட இருக்காங்களே இவங்கள எடுத்துக்கோங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இருக்க மாட்டேன், ஒரு மரமாக இருக்க கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வேளை இவன் அந்த சம்பவத்தினால இப்படி கேர்ள்ஸே வெறுத்துட்டானோ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. நான் சொல்கிறேன்ல, நான் ஒரு ட்ரீயாக கூட இருக்கேன், பட் எனக்கு இந்த ஹீரோ ரோல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நாங்களாம் கேர்ள்ஸை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டுருக்கோம், நீ என்னென்னா கேர்ள்ஸே வேணான்னு சொல்கிற, அது உங்களுக்கு சுத்தமாக புரியாதுடா, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, நீ வேணால் ஹீரோவாக நடந்துக்கோ அப்படின்றாரு. ஜின்னு இதை பார்த்துட்டு சரி நம்ம இந்த கிளப்பில் ஒரு கேர்ள் தேவையே இல்லை, கேர்ள்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதா என்ன, நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோவாக யார் திரும்ப நடிக்கிறா, நீ தான் அப்படின்றாரு. அப்போ பார்த்துட்டு நான் தான் ஹீரோவை நடிக்க முடியாதுன்னு சொன்னேனே, இல்லை நமக்கு ஹீரோயின் தானே தேவை, நம்ம வேணா இங்கே இருக்க ஒரு பையனை கேர்ள் மாதிரி காஸ்டியூம் கொடுத்து நடிக்க வச்சிடலாம் அப்படின்றாரு. பசனுங்களாம் ஐயோ நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றானுங்க. இன்னொரு பையன் எனக்கு கொடுங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பிரின்சஸ்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி காஸ்டியூம் மட்டும் போடணும்னு எனக்கு ஆசை, என்னால் பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்களா, எனக்கும் ஆசை, நான் வேணா நடிக்கிறேன் அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு என்ன எப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை எனக்கு கேர்ள்ஸ் பிடிக்கும் தான், பட் எனக்கு அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடணுன்னு மட்டும்தான் ஆசை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்படியே ட்ராமாக்கான ஷூட்டிங்ஸும் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஜின்னு சொல்லிட்டாரு, இந்த ட்ராமாவில் நான் தான் வில்லன் அப்படின்றாரு. என்ன நீங்கள் வில்லனா, பரவாயில்ல, அப்போ நிறையா ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே வில்லனை பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றாங்க. சரி இப்போ ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல குழந்தைங்க அவங்க கூடலாம் விளையாடிட்டுருக்காங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோ பார்த்து அவருக்கு பிடிச்சிருது, பட் அந்த ஹீரோயினுக்கு வேற ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்குது. இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோயினை விட்டு கொடுத்துட்றாரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இதை நம்ம வில்லன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, ஹீரோவுக்கும் ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்துட்டு வியை கொள்ளலான்ட்டு வராரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, பட் இவன் ஏன் என்ன கொள்ள வரான்னு சொல்லிட்டு விக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா, நீ ஒழுங்காக என்னோட சொல்கிறதெல்லாம் கேட்கலனா அப்புறம் நீ தான் கடைசியில் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்கிற, பட் நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறேன். இல்லை எனக்கெல்லாம் தெரியாது,
நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கொல்ல வரேன். அப்போ நீ என்ன பண்ணுற, என்னை அப்படியே பிடுக்கி மடக்கி கீழே உட்கார வச்சு என் கண்ணில் உன் கையை பிடிச்சிட்டு நீ சொல்கிறத கேட்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நீ சொல்கிற. இல்லை என்னால் கேட்க முடியாது, அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீ சொல்கிறதவே புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அப்படியே தெரியாமல் என் கழுத்தில் சும்மா கத்தி வச்சுட்ருப்பா, ஆனால் அது தெரியாமல் அப்படியே கீறிடுது, நான் இறந்துடுறேன். இதுதான் நம்ம ரோல் அப்படின்றாரு. ஸ்டோரி வித்தியாசமாக கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாகவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே சொல்லிடுறானுங்க. பட் மட்டும் ஹே ஜின் நான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்கிட்ட பேசணுமா, எதுக்கு அப்படின்றாங்க. இதை பற்றி கொஞ்சம் பேச தான், அந்த ட்ராமாவை பற்றி அப்படின்றாங்க. தென் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னை பார்த்து அதே எப்படி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோ நான் உன்னை கொல்ல போகிற மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்காதுல்ல, இதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. தென் கரெக்டாக இப்போ அந்த நாளும் வருது. எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஸ்டேஜில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம போயிட்டு அந்த ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் அந்த பொண்ணு எனக்கு ஒன்றை பிடிக்கல, எனக்கு அந்த வில்லன் இருக்கான்ல ஜின் அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, எதனால் சொல்கிற? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் என்னை ஒரு தடவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான், எனக்கு அப்போலேருந்தே எனக்கு அவனை பிடிச்சிருச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கரெக்டாக அந்த வில்லன் வந்து தப்பாக நினச்சிக்கிறேன் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு. என்ன உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவள் உன்னைய நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறீங்களா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக வராரு. பட் பின்னாடி இருந்துட்டு நீ புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோ, வந்துட்டு அப்படிங்கும்போது இல்லை நீ எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடியே அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை அப்படியே கோவத்தில் கத்திகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டான். அதே மாதிரியே நம்ம ஜின்னை அப்படியே மடக்கி உட்கார வச்சு பின்னாடி இருந்துட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்ல வராங்க. நீங்கள் மேலே அந்த கையை எடு அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த கத்தியை வைக்கிறாங்க. பட் அந்த கத்தி கீழே விழுந்தது. ஐயோ கத்தி கீழே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமாவில் கரெக்டாக கையை வச்சு அப்படியே ஆக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இவன் என் மேலே கையை வைக்கவும் ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஹார்ட் பீட்டை அப்படியே பின்னாடி இருந்து நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவர் காதில் போயிட்டு மெதுவாக ஹே ஜின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ இப்படி தான் போன தடவை என்ன பேக் ஹக் பண்ண, இப்போ எனக்கு 2வது சான்ஸ் கிடச்சிருக்கு உன்னை பேக் ஹக் பண்ண, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் என்னை விட்டுறாத, நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்னடா நீ டைலாகை மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இதான் நமக்கான சான்ஸ், இதை விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணவும் ஜின்னுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அந்த இடத்துல ஜின்னு அப்படியே கோவத்தில் அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறாரு. பட் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. ஐயோ என்ன திடீர்னு வில்லனுக்கும் ஹீரோக்கும் லவ் ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இது நல்லா இருக்கே வித்தியாசமாக அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி இருக்க ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன இது உங்களுக்கு ட்ராமா மாதிரி இருக்கா? தென் இப்போ கரெக்டாக அந்த கேர்ள் வாய்ஸும் போட்டிருக்க அந்த பையன் உள்ளே வந்துட்டு ஹே நான் உங்ககிட்ட லவ் சொல்லலான்னு வந்தேன், நீ என்னன்னா அவனை போய் லவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கோச்சிக்கிட்டு போகுது. இரு நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பின்னாடியே போகிறாரு. இல்லை நான் ஒன்றை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வராரு. இப்போ 3 பேர் அப்படியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக அங்கேருந்து ஒருத்தன் அப்படியே ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறான். நீ என்னை ஏற்றுக்கோ, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்காக உருவாக்கப்பட்ட பொண்ணு, நான் உனக்காகவே கடவுளால் அனுப்பிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹீரோயின் கையை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் அப்படியே மனசு மாறிடுது. நீலாம் எனக்கு வேணாம், நான் இவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. தென் இப்படியே அந்த ட்ராமாவும் கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக முடியுது. அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் ட்ராமா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இப்படியே ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷனும் க்ளோஸ் ஆயிடுது. தென் நெக்ஸ்ட் டே நம்ம கிளாஸ்க்கு வராரு. எல்லாருமே பார்த்துட்டு நீ நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. அப்படியே பாயிண்ட்ஸு கொஞ்சம் வருது. இப்போ ஜின் கிட்ட போயிட்டு இனிமேல் நாங்கள் கிளப்புக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னதை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்கிற, நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு என்னால் வர முடியாது, எனக்கு இப்போதைக்கு படிப்பு தான் முக்கியம், ஸோ இனிமேல் எனக்கு கூப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நான் வருவேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வருவேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நாளாக பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக அப்படியே போயிட்டுருக்கு. தென் ஒரு 6 மந்த்து போகுது, ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லை. தென் ஃபைனலாக நம்ம ஜின்னுக்கு கிராஜுவேஷன் டேவும் வருது. அங்கே இருந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாரு.
அப்போது திடீர்னு ஹே நம்ம ட்ராமாவோட கிளப்புக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஜின்னை எல்லாரும். எதுக்குடா நம்ம இங்கே ஃபைனலாக ஒரு பிக் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. உள்ளே போனால் இருட்டாக இருக்குது. இன்னும் எந்த பிளேஸும் யாரையுமே காணோம், எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு கத்திட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக பார்த்தா அப்படியே நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே அப்படியே ஒரு சீட் இருக்குது. அதை பார்த்துட்டு எடுத்து பார்க்குறாரு. நீ என்னை பார்க்கணுன்னா உடனே மாடிக்கு வா அப்படின்ட்டு. நைட் ஆயிடுது. ஜின்னும் அப்படியே மாடிக்கு போயிடுறாரு. அங்கே போனால் அப்படியே கேண்டில் லைட்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு இது வியோட வேலையாக தான் இருக்குமோ, எனக்கு தெரியல, அவனாக கூட இருக்கலாம், பட் எனக்கு அவனை பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப போயிடாரு. தென் இப்போ கரெக்டாக வியோட வாய்ஸ் கேட்குது. அவர் சாங் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜின்னு அப்படியே கண்ணு கலங்கி நின்று பார்த்துட்ருக்காரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆமாம், நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் எனக்காக இந்த 6 மந்த்து உன்னை விட்டு போகல. உனக்கு ஃபைனல் இயர், நீ நல்லா படித்து கிராஜுவேஷன் ஆகணும், அதுக்காக தான் நான் உன்னை இந்த 6 மந்த் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. ஆனால் நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜின்னு என்னை மன்னிச்சிடு, எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல தான், பட் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் வந்து உங்கள் கிளாஸ்க்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே தான் இருப்பேன். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல, ஸோ நான் பார்த்துருப்பேன். நீ திரும்பி பார்க்கும்போது நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. இதெல்லாம் ஜின்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அதனால தான் நான் உங்கள் கிளாஸ்க்கு வராதப்பெல்லாம் நீ இங்கே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஜின், நீ என் கிளாஸ்க்கு வரப்போலாம் கூட நான் உன்னை பார்த்துருக்கேன், பட் நீ வரும்போது நான் டக்குன்னு கீழே குனிஞ்சுப்பேன், அப்படி இல்லைனா என் கிளாஸை விட்டு போயிடுவேன். ஏன்னா நீ என்னை பார்த்தீங்கன்னா எங்கே திருப்பி உனக்கு மைண்டெல்லாம் மாறிடுமோ, நீ என்னை லவ் பண்ணிவிட்டு நீ கிராஜுவேஷனெல்லாம் மிஸ் பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்கா, நான் படிப்பில் அவ்வளோ வீக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. இல்லை நீ நல்லாவே படிப்போன்னு எனக்கு தெரியும், நான் தான் சொன்னல என்னோட திருப்திக்காக நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. இனிமேல் இப்படி பண்ண உன்னை அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஜின்னு மறைக்கிறாரு. என்ன சொல்கிற, இனிமேல் நீ என்ன பார்த்துட்டே தான் இருக்கணும், ஐ மீன் நீ என் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வியை பார்க்குறாரு. வீக்கூர் அப்படியே ஹாப்பியாக இருக்கு. என்ன நான் அவன் லைஃப்பில் இருக்கணுமா, நீ என்ன சொல்ல வர, இன்னும் நீ எனக்கு கிளியராகவே சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. அப்பா இதை சொல்ல இவ்வளோ நாளா, இதை நீ எங்கடா என்ன சொல்ல விட்ட, நீ தான் பார்க்கும் போதெல்லாம் ஓடிடுவியே, எனக்கு ஒன்றா அப்போ ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் ஜின்னு அப்படியே ஸ்டார்டிங்கில் வியை பார்த்தது, வி அப்படியே அந்த ரோஸை போட்டு மிதிச்சது, இவர் அப்படியே ஒரு ஜாயின் பண்ண வச்சது, இவர் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னது, எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் லைஃப்பையும் ட்ராமாவில் ஸ்டார்ட் ஆச்சு, ட்ராமாலே முடிஞ்சிடக்கூடாது, நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வியை கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆர்மிஸ் ஸ்கூல் ட்ராமா த ரியல் லவ், இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.